வணக்கம். ரூபவாயினின் பிரதான செய்தி அறிக்கை. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். சமுர்த்தி திட்டம் பலப்படுத்தப்பட்டு வருவதுடன் மானியங்களில் தங்கியிருக்காத சமூகம் ஒன்றை கட்டியெழுப்ப முடிந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. சேனல் 4 நிறுவனம் தயாரித்த நோ ஃபயர் ஜோன் என்ற திரைப்படம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை விழாவில் காட்சிப்படுத்தும் திட்டத்திற்கு இலங்கை எதிர்ப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை அதிகாரம் கொண்ட நாடுகள் சிலவற்றின் தேவையை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதாக உலகளாவிய ரீதியில் குற்றச்சாட்டு. முல்லைத்தீவு மீனவர்களுக்கு 1,70,00,000 ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்கள் கையளிப்பு. அமெரிக்காவின் விசேட படைப்பிரிவு ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறுவதற்கு ஜனாதிபதி கர்சாய் 2 வார கால அவகாசம். இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். சமுர்த்தி திட்டத்தை பதப்படுத்துவதுடன் மானியமற்ற சமூகம் ஒன்றை நாட்டில் உருவாக்க முடிந்தது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடு நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடைந்து வருவதுடன் மக்களும் பொருளாதார ரீதியில் பலமடைந்து வருகின்றனர். அகில இலங்கை சமுர்த்தி அபிவிருத்தி மற்றும் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் சங்கத்தின் 15வது தேசிய மாநாட்டில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இதற்கான மாநாடு அலரி மாளிகையில் இன்று காலை நடைபெற்றது. சமுர்த்தி அதிகார சபையின் கீழ் நடைபெறும் இந்த மாநாடு இதுவாகும். சுமார் 5000 பேர் இதில் கலந்து கொண்டார்கள். ඔබ කටයුතු කරලා තියෙනවා නම් ඒක තමයි ඔබට රැකියාවෙන් ලබාගත හැකි තෘප්තිය කියලායි මම විශ්වාස කරන්නේ. තමුන්නාන්සේලාගේ දැන් කාර්යභාරය වෙන්නේ වෙනදට වඩා මොකද රාජ්‍යයේ සේවයේ මහා දෙවියන්ගේ රාජකාරිය වශයෙන් තමයි හඳුන්වන්නේ. ඒ නිසා ඔබට ඊට වඩා විශාල වැඩ කොටසක් තියෙනවා. වෙනදට වඩා වගකීමක් හා උනන්දුවකින් තමුන්නාන්සේලා කටයුතු කරන්න ඕනේ. දිවිනගුම් පනත ගේන වෙලාවේ මොන තරම් විරෝධයක් දේශපාලඥයෝ මොන විරෝධයක් ගොඩනගන්න හැදුවද කියලා. දැන් ඒක තමයි මේ අය ජිනීවා වලට ගෙනියලා ගිහින් කියන්නේ මේ දිවිනැගුම පනත තුල තමයි ඒකින්ද තමයි මේ අපි යම් යම් අධිකරණයේ විනාශකම් කරේ කියලා. නමුත් ඒ කට්ටිය කරපු වැරදි ගැන එයාලා වසන් කරගෙන. ඒ නිසා තමුන්නාන්සලට බය නැතුව කියන්න පුළුවන් මේ තමන් හදන්නේ මොන් දායක වෙන්නේ අපි ඉපදුණු මාතෘ භූමිය වෙනුවෙන් කියලා ඔබට ආඩම්බර වෙන්න පුළුවන්. சிறி கமகே பல்வேறு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்திய மற்றும் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த சமுர்த்தி உத்தியோகத்தர்களின் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி பரிசில்களையும் வழங்கினார். 10 ஆண்டு காலம் சேவையாற்றிய சமுர்த்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. சமுர்த்தி திட்டத்துக்கு ஆற்றிய சேவைக்காக ஜனாதிபதிக்கு விசேட ஞாபகார்த்த விருது ஒன்றும் வழங்கப்பட்டது. அமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் இங்கு உரையாற்றினார். ආත්ම ගෞරවයක් ඇතිවෙන ජීවත් වෙන්න තරම් ආදායමක් නොලැබෙන පිරිසක් මේ රටේ ජීවත් වෙනවා. අන්නේ පිරිස වෙනුවෙන් අපේ යුතුයකම ඉෂ්ට කරන්න ඕන. එයා තමයි අතිගරු ජනාධිපතිතුමා මේ පුටුවේ තිව්වේ. ඒක නිසා තමයි ජනාධිපතිතුමාට මේ පනත ගේන්න පුළුවන් උනේ. එහෙමනම් තමුන්නාන්සලට මේ රාජ්‍ය සේවයට අන්තර්ගත කරන්න පුළුවන් උනේ ඒ ජනතාව හන්තයි. ඒ නිසා අපි යම් කිසි කළගුණ සැලකිල්ලක් කරනවා නම් ඒ කළගුණ සැලකිල්ල කළ යුත්තේ ජනතාවටයි කියන එක අමතක කරන්න එපා. அமைச்சர் லட்சுமண் யாபாபேவதன பிரதி அமைச்சர்களான எஸ்.எம். சந்திரசேனர், டுலிப் விஜயசேகர, சமுர்த்தி சங்கத்தின் தலைவர் ஏ.டி. ஜெகத்குமார் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் இன்றாகும். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நேற்று ஆரம்பமான இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரை நடைபெறும்.
கூட்டத்தொடரின் முதல் 4 நாட்கள் உயர்நிலை அரச ராஜதந்திரிகளின் சந்திப்புக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப தினத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ரோமிகஸ் ஹென்சல், உயர் ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை உள்ளிட்ட பலர் கருத்து தெரிவித்தனர். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க உள்ளிட்டவர்கள் இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தினர். உடன்பாட்டுக்கு அமைவான மனித உரிமைகள் விடயங்கள் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவின் தலைமையிலான அரச ராஜதந்திர குழுவினர் ஜெனீவா நகரை இன்று சென்றடைந்தனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் உள்ள எமது செய்தியாளர் நிஹா லியனுக்கு இது தொடர்பாக தகவல் தருகையில், இலங்கை நேரப்படி நாளை மாலை 4:30க்கு அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் உரையாற்ற உள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை அமல்படுத்துவது தொடர்பில் இலங்கை கண்டுள்ள முன்னேற்றத்தை இங்கு அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் என்று கூறினார். பிரிட்டனின் சேனல் 4 நிறுவனம் தயாரித்த நோ ஃபயர் ஜோன் என்ற திரைப்படத்தை ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை வளவில் காட்சிப்படுத்தும் திட்டத்துக்கு இலங்கை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இவ்வாறான செயற்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைக்கு முரண்பட்டதாகும் என்று ஜெனீவாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க தெரிவித்துள்ளார். சேனல் 4 திரைப்படத்தை மார்ச் 1ஆம் தேதி காட்சிப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான பிரச்சார நடவடிக்கைக்கு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற நிறுவனம் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இது அரசியல் நோக்கத்தை கொண்டதும் இலங்கைக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட அவதூறுக்கான திட்டமிடப்பட்ட செயற்பாடாகும் என்று ரவிநாத் ஆரியசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். பக்கச்சார்பின்மை, சமநிலைப்பாடு, நீதியான நடைமுறைகள் ஆகிய அடிப்படை சிந்தனைகளுக்கு அமைவாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை அமைக்கப்பட்டதாகும். இலங்கைக்கு எதிராக சேனல் 4வின் செயற்பாடுகளினால் அதன் அடிப்படை சிந்தனை சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசு அல்லாத நிறுவனம் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு எதிராக அரசியல் ரீதியான நோக்கத்தை கொண்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதை தடுப்பது ஐக்கிய நாடுகள் சபையின் அடிப்படை பணியாகும் என்றும் ஆரியசிங்க தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரை முன்னிட்டு இலங்கைக்கு எதிரானதும் அடிப்படையற்ற கருத்துக்களை உள்ளடக்கியதுமான திரைப்படத்தை வெளியிடுவது சேனல் 4 நிறுவனம் பல வருடங்களாக முன்னெடுத்து வரும் திட்டமிட்ட வேலை திட்டமாகும். மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை அதிகாரம் கொண்ட நாடுகள் சிலவற்றின் தேவைக்காக முன்னிற்பதாக உலகளாவிய ரீதியில் குற்றம் சாட்டப்படுகின்றது. அவர் தனது கண்காணிப்பின் கீழ் உள்ள மனித உரிமைகள் பேரவையை இதற்காக கருவியாக பயன்படுத்துவதாக மேற்குலக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். மனித உரிமையை ஆயுதமாக தெரிவு செய்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட நாடுகளில் தலையீடுகளை மேற்கொள்வதற்கு அதிகார சக்திகளுக்கு இடம் வழங்குவதற்கு திட்டமிடுவது திருமதி பிள்ளையின் பணியாக இருப்பதாக கனடாவின் முன்னணி புத்திஜீவியான பேராசிரியர் மிக்கேல் கொசலோவடிஸ்கி சுட்டிக்காட்டியுள்ளார். லிபியாவுக்கு எதிராக நேட்டோ ராணுவத்தின் தலையீட்டை இலகுவாக மேற்கொள்வதில் இவர் முக்கிய பணி நிறைவேற்றி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 1994ஆம் ஆண்டு ருவண்டாவில் இடம்பெற்ற பாரிய மனித கொலைகளுக்கு திருமதி பிள்ளை பொறுப்பு கூற வேண்டும் என்று பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். அவர் அப்பொழுது ருவண்டா தொடர்பான சர்வதேச குற்ற விசாரணை நீதிமன்ற சபையின் தலைவராக இருந்தார். மேற்குலக நாடுகளின் ஒத்துழைப்பை பெறும் சிரியா கிளர்ச்சியாளர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் உண்மைக்கு புறம்பான புள்ளிவிவர பட்டியலை தயாரிப்பதற்கு மனித உரிமைகளை உயர்ஸ்தானிகர் செயற்பட்டுள்ளார். சிரியாவின் நிர்வாக கட்டமைப்பு மீது குற்றம் சாட்டி அவர் கிளர்ச்சியாளர்களின் வன்முறைகள் தொடர்பாக மௌனம் சாதிக்கிறார். மனித உரிமைகள் பேரவையின் ஜெனீவா கூட்டத்தொடர் முன்னிலையில் இலங்கைக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது திருமதி நவநீதம் பிள்ளை புதிதாக பொறுப்பேற்றுள்ள பணியாகும் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் போன்ற ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய பதவிகள் அதிகாரம் கொண்ட நாடுகள் சிலவற்றுக்கு தேவைக்கு அமைவாக பயன்படுத்தப்படுவது எவ்வளவு தூரம் நீதியானதும் ஒழுக்க விழுமியத்தை கொண்டதாகும் என்று புத்திஜீவிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மீட்டர் பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டி சேவைகள் நாட்டில் அதிகரித்துள்ளன. எனினும் இத்துறையில் பல்வேறு பிரச்சினைகளும் உருவாகியிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. மீட்டர்கள் பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகள் மேல் மாகாணத்திலேயே பெருமளவில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மீட்டர் டாக்ஸி முச்சக்கர வண்டிகள் சேவையில் ஈடுபடுகின்றன. நாடு முழுவதிலும் 7 லட்சம் முச்சக்கர வண்டிகள் காணப்படுகின்றன. ஓர் நிறுவனத்தை கேந்திரமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மீட்டர் டாக்ஸி முச்சக்கர வண்டி சேவை தற்போது பெரிதும் வியாபித்துள்ளது. இவற்றின் எண்ணிக்கைகள் அதிகரித்திருந்த போதிலும் சேவை தரம் தொடர்பாக மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். சில நிறுவனங்கள் பல்வேறுபட்ட கட்டணங்களை அறவிடுவது முக்கிய பிரச்சனையாகும். வர்த்தக விளம்பரத்தை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வடபகுதியை சேர்ந்த இளைஞர் யுவதிகளின் கலை ஆற்றல்களை மேம்படுத்தும் நோக்குடன் கலாசார நிலையம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. இந்நிலையம் யாழ்ப்பாணம் சுன்னாகம் மருதனா மடத்தில் நிறுவப்பட்டுள்ளது.
இதற்கென 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. இளைஞர் யுவதிகள் பல்வேறு கலைகளில் பயிற்சி பெறுவதற்கான வசதிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் GA சந்திரஸ்ரீ ஆகியோர் தலைமையில் இந்த நிலையம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலன் கருதி உத்தரவாத விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அண்மையில் திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நெற்செய்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய வயல் நிலங்களில் தற்போது நெல் அறுவடை இடம்பெற்று வருகின்றது. 1 கிலோ நாட்டரிசி நெல்லை 32 ரூபாய் படியும் 1 கிலோ சம்பா அரிசி நெல்லை 35 ரூபாய் படியும் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் 1 லட்சம் ஏக்கர் காணியில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட போதும் 63 ஏக்கர் காணியிலேயே நெல் அறுவடை பெற முடிந்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்டு வரும் கடல் கொந்தளிப்பு மற்றும் கடல் அரிப்பு காரணமாக ஆழ்கடல் மீன்பிடி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எருவில் பிரதேசத்தில் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட முடியாத நிலைக்கு மீனவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கடல் அரிப்பு காரணமாக மீனவர்களின் வாடிகளும் சேதமடைந்துள்ளன. கடல் அரிப்பை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அங்குள்ள மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் சிறந்த அரச பணி இடம்பெற அரசு உத்தியோகத்தர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண முதலமைச்சரின் கீழ் இயங்கும் அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களின் உத்தியோகத்தர்களை சந்தித்து உரையாற்றும் போது முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். இதற்கான நிகழ்வு கிழக்கு மாகாண முதலமைச்சர் அலுவலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மாகாண அமைச்சுக்களின் உயர் அதிகாரிகள், திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். திம்பிரிகசாய வீடமைப்பு திட்டத்தில் புனர்நிர்மாண பணிகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நகமு புறவர திட்டத்தின் கீழ் இதற்கு 1 கோடி 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 121 வீடுகள் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளன. 52 வருடங்களுக்கு பின்னர் இத்திட்டம் விரிவான முறையில் புனர்நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். வீடமைப்பு முகாமைத்துவ அதிகார சபை புனர்நிர்மாண பணிகளை முன்னெடுத்தது. புதிய நூலகம் மற்றும் அலுவலக கட்டட தொகுதியொன்றும் இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இதற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் விமல் வீரவன்ச, பிரதி அமைச்சர் லசந்த அழகியவண்ண, பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பெரிய நீலாவணை சுனாமி வீட்டு திட்டத்தில் கழிவு முகாமைத்துவத்தை சீரமைத்து மக்களின் சுகாதார வாழ்வுக்கு உறுதி வழங்குவதாக கல்முனை மேயர் கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் தெரிவித்துள்ளார். பெரிய நீலாவணை சுனாமி வீடமைப்பு திட்டத்தில் போலீசாரின் ஏற்பாட்டில் இடம்பெறும் நடமாடும் சேவையில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது கல்முனை மேயர் இதனை தெரிவித்தார். வீடமைப்பு திட்டத்தின் குறித்த இடங்களுக்கு சென்று அவற்றின் குறைபாடுகளையும் மேயர் கண்டறிந்தார். இந்த நிகழ்வில் கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலாளர் கே லவநாதன், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜே நாணயக்கார உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மாத்தளை பிரம்மகுமாரிகளின் சோமநாத ஜோதிலிங்க தரிசனமும் மற்றும் கண்காட்சி மிக விமரிசையாக நடைபெற்றுள்ளது. பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் ஏற்பாடுடன் இந்த நிகழ்வு மாத்தளை பாக்கியம் பிஎஸ்சி கல்லூரியில் நடைபெற்றது. பிரம்மகுமாரிகள் ராஜயோக கண்டி நிலைய தலைவர் எஸ் வேலாயுதன் இதற்கு தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வில் மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க, போக்குவரத்து பிரதி அமைச்சர் ரோஹன திசாநாயக்க உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் சந்திவெளி ஊடாக திகிலிவட்டை கிராமம் உட்பட பல்வேறு கிராமங்களில் போக்குவரத்து வசதிக்காக பாதை போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை பிரதேச சபை பிரிவில் உள்ள திகிலிவட்டை, குடும்பிமலை, ஈரக்குளம் உட்பட பல்வேறு கிராமங்களுக்கு ஒரே ஒரு தரைவழி பாதை மாத்திரமே காணப்படுகின்றது. மாரி காலத்தில் இந்த பாதை வெள்ளத்தில் மூழ்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியின் ஆலோசகரும் முன்னாள் முதலமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் ஆலோசனைக்கமைய கிரான் சந்திவெளி கிராமத்தின் ஊடாக பாதை சேவை ஒன்றும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கல்முனை அல் அஸ்ஹர் வித்தியாலயத்தை முப்பெரும் விழா நேற்று வித்தியாலயத்தின் கேட்பர் கூடத்தில் வெகு விமரிசையாக இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் ALA ரசாக்கின் தலைமையில் இதற்கான நிகழ்வுகள் இடம்பெற்றன.
பாடசாலையில் கல்வி பயின்ற சாதனை புரிந்தவர்கள் பலரும் கௌரவிக்கப்பட்டதுடன் கல்லூரியின் வரலாற்று நூல் ஒன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. வருடாந்த பரிசளிப்பு விழாவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவின் போது மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மல்வானை அல் முபாரக் தேசிய கல்லூரியின் 90வது வருட நிறைவு விழாவும் நடைபவனியும் அண்மையில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் AJM புர்ஹானின் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது பாடசாலை பழைய மாணவர்களின் நடைபவனி, ஒன்று கூடல் என்பனவும் இடம்பெற்றதுடன் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பழைய மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். கல்லூரியின் பழைய மாணவர்களான MMA கபூர், MMA இஸ்மாயில், ARM லாபிர் போன்றோர் பாடசாலையின் முன்னேற்றத்துக்காக நன்கொடைகளையும் வழங்கியதுடன் அதற்கான நிகழ்ச்சி திட்டத்தையும் ஆரம்பித்து வைத்தனர். இந்த நிகழ்வில் சிரேஷ்ட அமைச்சர் HM பௌசி, பிரதி அமைச்சர் டுலிப் விஜயசேகர, பாராளுமன்ற உறுப்பினர் HM அஸ்வர் உட்பட அரசியல்வாதிகள் மற்றும் புத்திஜீவிகள் பலரும் கலந்து கொண்டனர். இஃபாட் அமைப்பினால் மகளிர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவிகள் சுனாமியில் பாதிக்கப்பட்ட பெண்களை தலைவராக கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக பானம, அக்கரைப்பற்று, கல்முனை போன்ற பிரதேசங்களின் குடும்ப தலைவிகள் 269 பேருக்கு 20,17,500 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் அக்கரைப்பற்று ரோஹமானியா மீனவ கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் பிரதேசத்தில் வரையும் 57 குடும்ப தலைவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. இஃபாட் அமைப்பின் அதிகாரி உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு சொந்தமான கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்தல் தொடர்பான பிரச்சினைக்கு இந்தியாவுடன் நட்புறவு ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதன் மூலமே தீர்வு காண முடியும் என்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மீனவர் சமூகத்திற்கு மீன்பிடி உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். 25 மீன்பிடி வள்ளங்கள், மீன்பிடி படகுகளுக்கான 25 என்ஜின்கள், 200 வலைகள், 60 படகுகள் முதலானவை வழங்கப்பட்டுள்ளன. இவற்றின் பெறுமதி 1,70,00,000 ரூபாவாகும். பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். இனங்களுக்கிடையில் ஒற்றுமை, பரஸ்பரம் நல்லுறவு என்பனவற்றை அகில இலங்கை ஜம்மியத் உலமா பெரிதும் வரவேற்பதாகவும் இதற்கமைய தாம் செயற்பட தயாராக இருப்பதாகவும் அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. ஹலால் சான்றிதழ் தொடர்பாக இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது ஜம்மியத் உலமாவின் ஹலால் பிரிவின் செயலாளர் ஷேக் முர்ஷித் முல்லஃபர் இந்த கருத்தை தெரிவித்தார். இது சம்பந்தமாக அவர் கருத்து வெளியிடுகையில், இனங்களுக்கிடையில் நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்குடன் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைப்பு என்ற வகையில் ஹலால் சான்றிதழ் வழங்கும் பணி அரசினால் பொறுப்பேற்கப்பட்டு அரசின் அனுசரணையுடனும் நிர்வாகத்தின் கீழும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டால் அதற்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டார். ඉන්දුනේෂියාව මේ වගේ රටවල් වල රජයේ මැදිහත්වීමක් තියෙනවා. නමුත් මෙම හලාල් සහතික කිරීම කියලා කියන අවස්ථාවේදී මේක ඉස්ලාම්. இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். இத்துடன் ரூபானின் பிரதான செய்திகளுக்கு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.